ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கிளி பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ப்ரான் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா குழைய ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், கறி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனும், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 முட்டை எடுத்துக்குங்க ஒரு பவுலில். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காய மசாலாவை இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின அதே பேன்லேயே என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நார்மலாக நம்ம எப்படி எக் ஆம்லேட் போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையை வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பரோட்டாவை கீழே வச்சுட்டு இந்த ப்ரான் ரோஸ்ட் கிரேவி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரான் நெய் கிரேவியை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ண ஆம்லேட்டை வச்சிடலாம். மறுபடியும் ப்ரான் கிரேவியை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சுருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் எப்படி வேணுமோ நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் ப்ரான் கிரேவி வச்சுட்டு இந்த ப்ரான் 65யும் நான் இதில் வைக்கிறேன். இந்த ப்ரான் 65 ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரே வீடியோவாக போட்டால் லென்த் ரொம்ப பெருசாக போகுன்றதால நான் இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஆனியன் ஸ்லைஸு, கொஞ்சம் டொமேட்டோ ஸ்லைஸு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எத்தனை வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக வந்து ப்ரான் மசாலா வச்சு மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது போல் வாழை இலையை வந்து வாழை இலை நார்லேயே வந்து கட்டி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு தவா எடுத்துக்குங்க. இந்த தவாவில் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த நம்ம ரெடி பண்ண கிளி பரோட்டாவை அது உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு அதே மாதிரி மூடி வைங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான கிளி பரோட்டா, அதுவும் ப்ரான்ல செஞ்ச கிளி பரோட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள நல்லா மசாலாவோட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பண்ணியிருக்க ப்ரான் கிரேவி பார்த்தீங்கன்னா நெய்யில் பண்ணியிருக்கோம். இறால் நெய் கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கிளி பரோட்டாவை நீங்களே வீட்டில் செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.